அது ஏடிஎம்கே என்னத்தை கொடுக்குன்றதை மோடி தான் முடிவு செய்வார். அவங்க தலையெழுத்தே மோடி கையில் தான் இருக்குது. எடப்பாடி இல்லை, எடப்பாடி கையில் கிடையாது. என்னங்க கட்சி நடத்தினார் அவர்? யோசிச்சு பாருங்களேன். எல்லாரையும் வெளியில் அனுப்புனாருங்க அவர். தொடர்ந்து ஜெயிச்ச ஸ்டாலின் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. தொடர்ந்து தோத்த எடப்பாடி எல்லாரையும் வெளியில் அனுப்புனார். விஜயோட நெருக்கடி பர்மனண்ட் குஷனிங் வேணும், ஸ்டெபிலிட்டினா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும். ஏடிஎம்கேவோட நெருக்கடி அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது, நமக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னா விஜயோட போகணும். ஆனால் அப்படி போகிறதுல இருக்க ஒரு ரிஸ்க் என்னென்னா, விஜயோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிறது மூலமாக அதிமுக தன்னுடைய செல்வாக்கு இழக்குது. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன். விஜய்க்கு அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஏடிஎம்கேக்கு பவர் கையில் வருது. ஏடிஎம்கேக்கு பவர் கையில் வருதுன்னா எடப்பாடி பவரில் இருப்பாரா அல்லது அவர் சார்பாக கட்சிக்காரங்க இருப்பானா? எடப்பாடி அதிகாரத்தில் விஜய்க்கு கீழே எடப்பாடி இருக்க முடியாது. ஓபிஎஸ் மாதிரி சிஎம்மாக இருந்துட்டு டெப்டி சிஎம்மாக எடப்பாடி இருக்க மாட்டார். ஒத்துக்கிட்டாருன்னா அது இன்னும் வசதி அவங்களுக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய இந்த இடம் ஏற்கனவே 2021 தோற்று எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்தாங்க. இப்போ எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லை, அதையும் வந்து திமுக எடுத்துக்கும் போது அதிமுகவுடைய நிலையை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது? கிட்டத்தட்ட 18 பேர் வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்றது. ஒரு 2024 அவங்களுக்கு ஒரு வேக்கப் கால் இருந்துச்சு. பல இடங்கள்ல அவங்க வந்து 3வது இடத்துக்கு போகிறாங்க, பாஜக 2வது இடத்துக்கு வந்து. இன்னமும் அவங்க வந்து அதை எடுத்துக்கலையோ, அந்த வேக்கப் காலை எடுத்துக்கலையோ? 2024 இருந்ததே வேக்கப் கால் கிடைக்கலையோ அவங்களுக்கு? ஐ திங்க் ஜெயலலிதா கூடயே அது அதோட வசந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னு தான் எனக்கு தோணுது. இந்த தோல்வி என்பது ஜெயலலிதாவோட ஏடிஎம்கே சாப்டர் ஃபினிஷ்ன்ற ஒரு எண்ணத்தை தான் வந்து வலுப்படுத்துது. 21 கூட எனக்கு அந்த எண்ணம் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போ வந்து அலையன்ஸோடு சேர்த்து 75 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆமாம், ஏன்னா 10 வருஷம் இன்கம்பன்சிக்கு பிறகு தனியாக 66 சீட்டு ஜெயிச்சாங்க. நான் நினச்சேன் அது குவைட் நார்மல். ஏன்னா ஜெயலலிதாவே 2006 வந்து 61 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 2001-06 பிறகு. ஸோ இவர் 66 சீட்டு 5 சீட்டு கூட வாங்கியிருக்காருன்னு தான் நினச்சேன். பட் அதுக்கு பிறகு லோக்கல் பாடியில் அடி, அதன் பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் சைபர் மட்டும் இல்லை, 7 இடத்துல டெபாசிட் வேலி. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அசம்பிளி எலெக்ஷனில் 18 இடத்துல டெபாசிட் போயிருக்குது. 66 வந்து எவ்வளோ ஆயிருக்குது இன்றைக்கி? 47 19 சீட்டு காலி. 19 சீட்டு காலிங்க. நீங்கள் தொடர்ந்து வெற்றிகளை சந்தித்த ஸ்டாலின் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டார். அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டார், அது வேறு. பட் அவர் எல்லாரையும் இன்க்ளூசிவாக சேர்த்தார். ஆனால் தொடர்ந்து தோத்த எடப்பாடி எல்லாரையும் வெளியில் அனுப்புனார். ஓபிஎஸ் அனுப்புனார், சசிகலாவோட அறுத்துக்கிட்டார். சசிகலாவுக்கு பண்ணதெல்லாம் பெரிய துரோகம் இல்லைங்க. இந்திய மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கினவங்களுக்கு ஜெயிலுக்கு போன பிறகு நீங்கள் பண்ண துரோகம். நீங்கள் ஒன்றும் இயற்கையான தலைவராக இருந்தீங்கன்னா அது வேறு. நீங்கள் ஒன்றும் ஸ்டாலின் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நீங்கள் அப்படி கிடையாது. நீ ஒரு நாமினேட்டட் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு நீங்கள் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் நீங்கள் தோற்றுருக்கீங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு 3 தேர்தலில் ஜெயித்தார். அஃப்கோர்ஸ் இந்த தேர்தலில் தோத்துட்டார். ஆனால் நீங்கள் எத்தனை தடவை ஜெயிச்சிங்க? நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய துரோகம் இல்லை. சசிகலாவுக்கு பண்ணது பெரிய துரோகம். சசிகலாவோட ஒரு காம்ப்ரமைஸை பண்ணியிருந்துருக்கணும். ஓபிஎஸ்ஸை வெளியில் விட்டுறக்கூடாது. அந்த கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் வாக்கு வங்கி வெளியில் போகாமல் பார்த்துருந்துருக்கணும். இந்த தடவை அமமுகவோட போய் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆனால் அது அடிப்படையில் ஜெயலலிதாவோட எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவோட அரசியலில் 29 ஆண்டுகள் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு உயிரோடு இருந்தார். அதில் 15.5 ஆண்டுகள் அவர் 15.5 இயர்ஸ் பதவியிலையும் மீதமுள்ள நாட்கள் எதிர்கட்சியாகவும் இருந்தார். அது முக்குலத்தோர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. எடப்பாடி வந்த பிறகு அது மாறுது. மாறினாலுமே வந்து அந்த பேலன்ஸை காப்பாற்றிருக்கலாம், ப்ரொவைடட் ஓபிஎஸ்ஸை வெளியில் அனுப்பாமல் இருந்தோம். 2வது சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார். இதெல்லாம் செய்யாமல் இருந்திருந்து சசிகலா சிறையிலேருந்து வந்தோன்னா அவருக்குரிய ஒரு இடத்த கொடுத்து ஓபிஎஸ்ஸையும் உள்ளே வச்சுருந்து டிடிவியோட அலையன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா மேபி இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க இன்னும் குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது எல்லாமே போயிடுச்சு இன்றைக்கி உங்களுக்கு. இந்த தோல்வி வந்து அவங்களுக்கு சராசரியான தோல்வி கிடையாது. இது 2வது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சி 54 ஆண்டுகள் ஆகிறது. அது 5 ஆண்டுகளுக்கு மேல் பவரில் இல்லாமல் இருந்ததே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இயற்கையை எப்படி அதை அமைச்சு கொடுத்ததுன்னா 72 கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் 77 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அதன் பிறகு 10 ஆண்டுகள் பவரில் இருக்கார்.
அவர் மறைவுக்கு பிறகு ஒரு ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி, அப்புறம் பவருக்கு 2 வருஷம் கலைஞர் வர்றாரு. அப்புறம் ஜெயலலிதா வந்த பிறகு எவ்ரி 5 இயர்ஸ் வந்து அவங்க பவரை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பவர் இல்லாமல் அவங்க தொடர்ந்து 2, 5 ஆண்டுகள் இருந்ததில்லை. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா பவரே இல்லாமல் 13 ஆண்டுகள் கலைஞர் கட்சியை வழிநடத்திருக்காரு. 2011லேருந்து 21 வரைக்கும் 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களோட ஆயுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் 49ல் கட்சி ஆரம்பித்து இந்த 77 ஆண்டுகளில் அவர்கள் 2/3 ஆஃப் த டென்யூர் கிட்டத்தட்ட அவருடைய ஆயுளில் 3/2 பங்கு அதிகாரம் இல்லாமல் பதவியில் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. 1/3 பங்கு தான் அவங்க பவரில் இருந்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் காணாமல் போய் கரைஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ரெசிலியன்ஸ் இருக்குது டிஎம்கேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது வந்து ஏடிஎம்கே கிடையாது. அவங்களோட ஆயுளில் வந்து கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளில் 32 ஆண்டுகளுக்கு பவரில் இருந்திருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு மேலே பவர் இல்லாமல் இருந்ததில்லை. திஸ் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் 5 இயர்ஸ் பவர் இல்லாமல் போகிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த கட்சி வந்து ஒரு சரிஷ்மாட்டிக் லீடரால், ஒரு சினிமா கவர்ச்சி உள்ள தலைவனால் தான் வழி நடத்தப்பட்டிருக்கு. அப்போ தான் அது ஜெயிச்சிருக்கு. எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா. ஓகே. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி வந்து அவரோட பீரியடில் தோல்வி மட்டும்தான் அந்த கட்சி கிடைக்குது. இல்லை, அது ஒரு சோர்ந்து போகிற மாதிரியான சோர்ந்து போவான் கட்சிக்காரன். நீங்கள் இல்லை, இப்போ 2021, 26 அவங்களுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை அடையணுன்ற அந்த ஒரு வெறி, கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னு அது சுத்தமாகவே இல்லை. அது காரணம் 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு எடப்பாடி பீரியடில் அந்த 4.5 ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிகாரத்தை அவர்கள் சுவைத்தார்கள். பெரிய அளவில் பொருள் ஈட்டினார்கள். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த பவர் போன பிறகு இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அரசியல். திமுக வந்து அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பணம் வேணும். அதிமுக பணத்தை, இருக்கிற பணத்தை காப்பாற்ற அதிகாரம் வேணும். இல்லை, இப்போ இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் தாவேக்கா 108, அதிமுக 47 வச்சுருக்காங்க. 47 47 ஓகே. ஸோ அந்த 47 அது யூஸ் பண்ணிக்க முடியுமா அவங்களால? அந்த 5 வருஷத்தை தாவேக்கா கூட அது ஒன்று தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு, விஜய் கவர்மெண்ட்டுக்கு பெர்மனண்ட் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். இல்லை, அது பெர்மனன்ட் ஸ்டெபிலிட்டி டிவிகே கொடுக்கும். பட் ஏடிஎம்கேக்கு என்ன? ஏடிஎம்கேக்கு அது என்னத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. அது ஏடிஎம்கே என்னத்தை கொடுக்குன்றதை மோடி தான் முடிவு செய்வார். அவங்க தலையெழுத்தே மோடி கையில் தான் இருக்குது. எடப்பாடி இல்லை, எடப்பாடி கையில் கிடையாது. என்னங்க கட்சி நடத்தினார் அவர்? யோசிச்சு பாருங்களேன். எல்லாரையும் வெளியில் அனுப்புனாருங்க அவர். தொடர்ந்து ஜெயிச்ச ஸ்டாலின் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. தொடர்ந்து தோத்த எடப்பாடி எல்லாரையும் வெளியில் அனுப்புனார். சசிகலாவுக்கு செஞ்ச துரோகம், ஓபிஎஸ்ஸை வெளியில் அனுப்புனது, டிடிவியோட சண்டை போட்டுட்டு கடைசி நேரத்தில் சேர்ந்தது ஜெல் ஆகலை, அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. கம்யூனலி காஸ்ட் வைஸ் வந்து முக்குலத்தோர் ஓட்டு வந்து இந்த பக்கம் விழலை. இல்லை, 5 வருஷம் இன்னும் கட்சி நடத்தணும். எதிர்கட்சியும் கிடையாது, 3வது கட்சியாக போயிட்டோம். ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியாகி, எதிர்கட்சியிலேருந்து 3வது கட்சியாக போயிட்டோம் போது இந்த 5 வருஷத்தை அவங்க கடத்த வேண்டிய சூழல். ரொம்ப அழகான கொஸ்டின். நீங்கள் எங்கே இப்போ தான் வரீங்க, சரியான இடத்துக்கு வரீங்க. அடுத்த 5 ஆண்டுகள் ஏற்கனவே இந்த ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், ஜெயலலிதா மாதிரி பவர்ஃபுல் லீடர் இல்லை. கட்சி வந்து சிதிலம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ இருக்க 46 கூட வந்து கடைசியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய எண்ணிக்கையாக கூட இருக்கலாம். அப்போ அடுத்த 5 ஆண்டுகள் அரசியலை நகர்த்தணும்னா அதிகாரம் கையில் இருந்தால் தான் அது சாத்தியப்படும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. கரெக்டாக? அந்த இடத்துல அவங்க உறுதியாக இருந்தாங்கன்னா அவங்க தாவேக்காவோட அலைன்ஸ் போய் ஆகணும். விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி இந்த 107ன்றது இப்போ கையில் 107, 118ன்றது 118 நீ வச்சுக்க முடியாது. குஷனிங் வேணும் உங்களுக்கு. ஒரு 125 7 சீட்டாவது மினிமம் வேணும். அப்படி பார்க்கும் பொழுது 120 நீ வச்சுனா கூட காங்கிரஸ், பாமக, ஐயுஎம்எல் 5+4+2 11, 2 லெஃப்ட்டு சேர்த்து 15னா கூட வந்து 122. இது வந்து ஒரு ஒட்டு போட்ட துணி மாதிரி. குஷனிங் வந்து இந்த 47, இந்த 46 வந்துன்னா இவங்க யாருமே கூட தேவையில்லை. அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் மட்டும் இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலில் விழுறதோட அந்த முடிவு எடுத்தாங்கன்னா தட் வில் பி அ கொலிஷன் கவர்மெண்ட், விஜய் தலைமையிலான ஒரு ஆட்சி. பட் அது உடனே நடக்குமான்றது தெரியாது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதாவது இந்த 6 months வந்து இந்த சின்ன கட்சிகளை வச்சு, ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கவர்னர் கண்டிப்பாக இந்த 2-3 நாளில் கூப்பிட்டுருவார் அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு. முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர்
மந்திரிகள் பதவி ஏற்றுப்பாங்க, சம்டைம்ஸ் மந்திரிங்க பதவி ஏற்றுக்காமலும் இருப்பாங்க, அல்லது ஒரு வெரி ஸ்லிம் மெஜாரிட்டியில் ஒரு 4-5 மந்திரி கூட பதவி ஏற்றுப்பாங்க. பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் பிறகுன்னுவாங்க. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு நம்பர் 1 முதலமைச்சராக பதவியேற்பது. நம்பர் 2 வந்து தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு, சீனியர் மோஸ்ட் மெம்பர், அது கவர்னர் பதவியேற்பு விழா நடக்கும். 3வது ஸ்டெப் வந்து அசெம்பிளியில் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏ பதவியேற்பு, தற்காலிக சபாநாயகர் அதை செஞ்சு வச்சுட்டு 4வது குரூஷியல் சபாநாயகர் தேர்தல். இந்த சபாநாயகர் தேர்தலையே அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா விஜயோட கேண்டிடேட் ஜெயிச்சாங்கன்னா அரசுக்கு மெஜாரிட்டி. ஓகே. ஒருவேளை விஜய் கேண்டிடேட்டுக்கு எதிராக அதிமுகவோ அல்லது திமுகவோ வேட்பாளர்களை நிறுத்தி வாக்கெடுப்பு நடந்ததுன்னா, அப்போ விஜய் ஆதரிக்கக்கூடிய அந்த 5-6 12 எம்எல்ஏ தானே இருக்காங்க, அதில் யாராவது மாற்றி குத்துறாங்கன்னா அதை அங்கேயே முடிஞ்சிடும். அல்லது அந்த ஸ்டேஜில் நாங்கள் வேட்பாளரை போட போகிறது இல்லைன்னு மறைமுகமாக விஜயை காப்பாற்றுற வேலையை ஏடிஎம்கே செய்துன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் தப்பிச்சிடும். ஓகே. சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் வேலை நம்பிக்கை கோரும் தீர்மானம். அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையா, வாக்கெடுப்பு நடத்தலாம். அல்லது வந்து நாங்கள் இந்த அரசு ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கும் இல்லைன்னு ஏடிஎம்கே நடுநிலை வகிச்சதுன்னா கவர்மெண்ட் த்ரூ. ஓகே. எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை நம்பிக்கை தீர்மானமோ நம்பிக்கையில் தீர்மானமோ கொண்டு வந்தால் நீங்கள் வந்து 6 மந்த்ஸுக்கு வந்து அடுத்து இதை கொண்டு வர தேவையில்லை. அப்போ இந்த 6 மந்த்ஸ் குஷனிங் பீரியடு, அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே பர்மனெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை நோக்கி நகரணும். இல்லை அந்த 6 மந்த்ஸ்லேயுமே வந்து ஏடிஎம்கேவோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ண முடியல, இந்த நம்பர்ஸை வச்சு தான் நடத்த வேண்டியிருக்கு, 5+4+2+2+2+2 அதை வச்சு தான் நீ நகர்த்தணும் அப்படின்னா, அமமுக 1 வருது, தேமுதிக 1 எல்லாம் சேர்த்தினா கூட 124 வருது. அதை வச்சு தான் நீ நகர்த்தணும் அப்படின்னா தட் இஸ் நித்தியகண்ட புருநாய்ஸ். ஸோ விஜயோட நெருக்கடி பர்மனண்ட் குஷனிங் வேணும், ஸ்டெபிலிட்டினா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும். ஏடிஎம்கேவோட நெருக்கடி அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது, நமக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னா விஜயோட போகணும். ஆனால் அப்படி போகிறதுல இருக்க ஒரு ரிஸ்க் என்னென்னா, விஜயோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிறது மூலமாக அதிமுக தன்னுடைய செல்வாக்கு இழக்குது. இல்லை, இன்னொரு இடத்துல கோர் கேரக்டரை இழக்குது. ப்ளஸ் இன்னொரு இடத்துல அந்த திராவிட இந்த திமுகன்ற அந்த கேம் எண்டு கொண்டு வரது அவங்களே எடுத்துகிட்டு வர மாதிரி, அது அவங்களே எடுத்துகிட்டு வர மாதிரி. அது கூட 2வது திமுக அதிமுக ஒழிச்சிட்டு போட்டு எனக்கு வந்து இப்போ எனக்கு பவர் வேணும், மற்ற இந்த கதையெல்லாம் வேணும். ஓகே. அதெல்லாம் பெரிய டிபேட்டு, பெரிய தத்துவ விசாரணைகள்லாம் இடல. இன்றைக்கி எனக்கு 5 வருஷம் பவர் இல்லை, 5 வருஷம் கழிச்சு அதை பார்த்துக்கலாம். அது 5 வருஷம் பார்த்து இப்போ 5 வருஷம் நான் பவரில் இல்லை, இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிட்டேன், ஓகே, துட்டு வேணும். பவர் இல்லாமல் நான் அந்த கட்சியால் இருக்க முடியாதுங்க. அப்போ எனக்கு என்ன வேணும்? ஏன்னா இது எல்லாத்தையும் மேலே இருந்து ஒருத்தவங்க பார்ப்பாங்க இல்லையா. மோடி ஒன்று பார்ப்பாரு, எடப்பாடியோட ரோல் என்ன அதில்? இப்போ ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன், விஜய்க்கு அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஏடிஎம்கேக்கு பவர் கையில் வருது. ஏடிஎம்கேக்கு பவர் கையில் வருதுன்னா எடப்பாடி பவரில் இருப்பாரா அல்லது அவர் சார்பாக கட்சிக்காரங்க இருப்பானா? எடப்பாடி அதிகாரத்தில் விஜய்க்கு கீழே எடப்பாடி இருக்க முடியாது. ஓபிஎஸ் மாதிரி சிஎம்மாக இருந்துட்டு டெப்டி சிஎம்மாக எடப்பாடி இருக்க மாட்டார். ஒத்துக்கிட்டாருன்னா அது இன்னும் வசதி அவங்களுக்கு. ஓபிஎஸ் மட்டும் இன்றைக்கி எடப்பாடி பொசிஷனில் இருந்தால் டெப்டி சிஎம் ஓகேன்னு இருப்பார். அதான் விட்டோமே. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் போச்சு அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த பொசிஷனில் இன்றைக்கி இந்த 46 ஓபிஎஸ் கண்ட்ரோலில் இருந்திருந்ததுன்னா முடிஞ்சிருக்கும் கதை. நேரத்துக்கு அவரே கால் பண்ணியிருப்பார், நான் டெப்டி சிஎம் ஆகிடுன்னு இருப்பார். டெப்டி சிஎம் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி தான் கவர்மெண்ட். அது இல்லை இன்றைக்கி உங்களுக்கு. எடப்பாடி ஒத்துப்பாரான்னு நமக்கு தெரியல. அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்டு எடப்பாடிக்கோட அவர் வேணான்ட்டு மற்றவங்களை அனுப்புவாரா அப்படின்றது இல்லை. ஃபைனல் அசால்ட் உடைக்கிறது அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஒரு புது கட்சியை உடைக்கிற மாதிரி ஒரு புது கட்சியான தாவேகா 50 ஆண்டுகள் 54 ஆண்டுகளான 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியை உடைக்கிறதுன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு எல்லாரும் பணத்துக்கெல்லாம் ஒன்றும் விலை போக மாட்டான். அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சரி வரவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? பிகாஸ் 32 கீழே போச்சுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனு. வர 32க்கு நீங்கள் வந்து 3ல் ஒரு பேர் கடந்த காலங்களில் எப்படி பண்ணுவாங்கன்னா 1/3க்கு அதில் மந்திரி பதவி, 10 மந்திரி. கொலிஷன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி, எப்படி பார்த்தாலும் இது கூட்டணி ஆட்சி தான். ஆமாம், தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடையாது. கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழகம் நகர்ந்து விட்டது. அதுதான் இந்த எலெக்ஷனோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. தமிழ்நாடு has entered the phase of coalition politics. வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு விஜய் அவர்கள் சொன்னார்.
கிட்டத்தட்ட ஆமா, அவர் விரும்பினது வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. தனக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் கொடுப்பண்ணாரு. ஆமா, இப்போ ஆனா மெஜாரிட்டி இல்ல. அவரோட கெட்ட நேரம் அவருக்கு மெஜாரிட்டி இல்லாம அமைஞ்சிச்சு. அவர் கொடுத்து தான் ஆகணும். ஆகணும். ஒரு உறுப்பினர் இருக்கக்கூடிய பிரேமலதா ஆதரவு தெரிவித்தால் விட தனக்கு மந்திரி பதவி வேண்டும் என்பார். என்ன சொல்லி ஆஃப் த கேமரா சொல்றேன், ஒரு 6 மாசம் எங்கள்கிட்ட சிஎம் கொடுக்க கூடாதா? இப்போ அமமுகவுக்கு ஒரு உறுப்பினர் ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ 107 வச்சுக்கணும் இல்லையா? 107 காங்கிரஸ் 5, ஆமா 4 பாமக 9, 2 ஐயுஎம்எல் 11, சிபிஐ சிபிஎம் 4 15, பிரேமலதா 116, அமமுக 117. 2007 + 17 224. கம்ஃபர்டபுள் நம்பர் தான். 6 எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இவங்க வந்து கவுக்க கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் கவர்மெண்ட்லனா, அவங்கள மந்திரி ஆக்கணும். இல்லை லெஃப்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா. காங்கிரஸில் ஒரு மந்திரி, பாமகவில் ஒரு மந்திரி, ஒரே உறுப்பினர்ன்றதுனால வந்து பிரேமலதா அண்டு இவர் அவர் பேர் என்ன, அமமுகவுக்கு மினிஸ்டர் போஸ்ட். ஸ்டெபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஐ திங்க் இன்னும் ஒரு 5 to 6 கூட இருந்து ஒரு 130 இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு அலையன்ஸோடு சேர்த்து நல்லா இருந்திருக்கும். விட்டுட்டாங்க. அது வந்து பேட் லக் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.